Okay, is a presentation share agada? Okay. It's a marginal costing. Next one நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து marginal costing. Marginal costing அப்படின்னு சொல்ல எப்படி நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் வந்து நம்ம ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லும். தென் மார்ஜினல் காஸ்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒன் ஆஃப் த டூல்ஸ். இது வந்து ப்ராஃபிட்டை எப்படி வந்து இருக்கு, ப்ராஃபிட்டோடைய வால்யூம் எப்படி இருக்கு, அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, பிஸ்னஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிஸ்னஸ்ல. அப்படி பார்க்க சொல்ல மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன, ஓகே, வாட் இஸ் மீன் பை மார்ஜினல் காஸ்டிங் ஆர் டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்க சொல்லும். Marginal costing is defined the amount of any given volume of output by which aggregate cost can be changed if the volume of output is increased or decreased by 1 unit. Okay, அதாவது amount at any given volume of output, ஏதாவது ஒரு amount is volume is the output இருந்தா cost can be changed. ஆட்டோமேட்டிக்கா என்ன காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். வால்யூம் இஸ் அவுட்புட், அதாவது அதோடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆகலாம் 1 யூனிட். ஓகே, அண்ட் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. டெக்னிக் ஆஃப் கண்ட்ரோலிங் பை பிரிங் அவுட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் வால்யூம். ப்ராஃபிட்டுக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து இங்க என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியும். அப்படின்னு தான் இந்த மார்ஜினல் ஸ்டேட்மெண்ட் வந்து மார்ஜினல் காஸ்டிங் வந்து நம்ம பார்க்குறோம். இதுல நம்ம என்ன மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க சொல்ல ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுவோம். இந்த மார்ஜினல் காஸ்டிக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் நம்ம தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ரிவ்யூஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு அப்படியே டைரக்டா நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன. ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு பார்க்க சொல்லும் ஃபார் த உங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் ரெண்ட் அப்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்னு சொல்லலாம், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன. அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க சொல்லும் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். Only variable costs are consideration to calculate the cost per unit of product. Cost of controlling பண்ண முடியும். For sales and variable cost now as the contribution. Okay, the ரெண்டுத்துக்குள்ள difference between sales and variable cost நம்ம இது பண்ணா உங்களுக்கு contributions வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும் இந்த மார்ஜினல் காஸ்டிங். And next one, இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஃபார்ம் வந்து டெக்னிக்கல் யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி செல்லிங் பிரைஸ் டிட்டர்மைன்ட் ஆஃப் தி பேஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்றாங்க. பிலாங் டு தி P&L அக்கௌண்ட். இதெல்லாம் இஸ் ஃபியூச்சர்ஸ். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா ப்ரைஸ் ஈஸியாக டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஃப்ளெக்சிபிளா இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும், டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும், காஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஓகே, பிரேக் ஈவன் பாயிண்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். செப்பரேட் ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள் காஸ்ட் இருக்கனால இது வந்து எம்பசைஸ் ஆன் த சேல்ஸ் ஆஃப் ஓவர் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் இக்னோர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கலாம். ஆடியோ ரிசீவபிள். ஓகே, அதே மாதிரி அடிஷ்னலா என்னன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கான்செப்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபார்முலா கீழே இருக்க கொடுத்துருக்க பாருங்க. கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நான் கொடுப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்னு இப்போ நெக்ஸ்ட் ஒன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.
அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவோம். அதனால இந்த சாப்டர்ஸ் பொறுத்தவரையும் இதுலேயே ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணுங்க. சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். மார்ஜினல் காஸ்டிங் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு நீங்கள் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு லேட்டாக நம்ம ஃபார்முலாஸ் வந்து எடுப்போம், சரிங்களா? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இதே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட், ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ண போறோம். அப்போ மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்ல சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ நோட் பண்ணிக்கோங்க. பிவி ரேஷியோ மொத்தம் 3 ரேஷியோஸ் இருக்கு. அந்த 3 ரேஷியோஸ் நான் இப்போ உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுக்க சொல்ல பாருங்க. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய ரேஷியோஸ்லாம் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணிட்டே வந்தா நம்ம ஃபர்தரா இருக்கக்கூடிய ரேஷியோஸ் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே வரேன். பிவி ரேஷியோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. நெக்ஸ்ட் ஒன் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதுல 2 ஃபார்முலாஸ் இருக்கு, யூனிட் ஃபார்முலா ஒன்று, ருபீஸ் ஃபார்முலா. இந்த ரெண்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட் ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ் ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ மல்டிப்ளை 100. இதெல்லாம் நீங்க இப்போ நோட் பண்ணாதான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண சொல்ல உங்களுக்கு தேவைப்படும். is a simple analysis for the break even analysis. ஒரு பிசினஸ் உடைய அவுட்புட்டை நம்ம எடுக்கிறோம், யூனிட் ஆஃப் அவுட்புட் சேல்ஸ், அதே மாதிரி காஸ்ட் அண்ட் சேல்ஸ் ஃபார் ரெவென்யூ. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. 0ல இருந்து உங்களுக்கு 0ல இருந்து வேரியபிள் காஸ்ட் உங்களுக்கு போகுது பாருங்க. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் மேலே போயிட்டே இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும், வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும், ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, அந்த லைன்லேருந்து உங்களுக்கு போகிறது தான் ப்ராஃபிட். அதை கம்பேரிசன் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஜாயின் ஆகக்கூடிய லைன் தான் ஈன்னு சொல்கிறோம். அந்த ஈ தான் என்னன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு அர்த்தம். அதாவது ஈன்னு போட்டிருக்காங்களா அதுதான். அப்போது சேல்ஸ் ரெவன்யூக்கும் அந்த டிஃபரன்சஸ் பார்த்தா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் நோ சேஞ்சஸ், டைரக்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. வேரியபிள் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, ப்ராஃபிட். இதுதான் இந்த சார்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன் MOS, மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. MOS ஈக்குவல் actual sales minus break even sale, and MOS another one formula profit divided by PV ratio. note பண்ணிக்கங்க. actual sales minus break even sale, margin of safety equal profit divided by PV ratio. okay, just வந்து ஒரு intro for marginal costing நான் என்னன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன், ஏன்னா
ப்ராப்ளம் ரிலேட்டிவா நம்ம வந்து டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதை பேஸ் பண்ணி இதில் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலாஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸும் நான் இதில் வந்து டிஸ்கஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட ரெஃபரன்ஸ் புக் இருந்தால் ரெஃபரன்ஸ் புக்கில் மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் எடுங்க. இந்த மீனிங்ல உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. The marginal cost is the difference in cost of producing one additional unit. அதாவது marginal cost பொறுத்தவரையும் காஸ்ட் ப்ரொடியூசிங் பண்ண சொல்லும் ஒன் அடிஷ்னல் யூனிட்ஸ், சரிங்களா? ஒரு அடிஷ்னல் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லும் ஒரு யூனிட் வந்து அடிஷ்னலா ஆட் பண்றாங்க. இஃப் தி காஸ்ட் ப்ரொடியூசிங் 10 யூனிட்ஸ்னா இஸ் rupees 1000 rupees and the total cost of producing 11. அதாவது ப்ரொடியூசிங் வந்து 10 யூனிட்ஸ், அதோடைய காஸ்ட் எவ்வளோனா 1000 சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொடியூசிங்ல வந்து 1 யூனிட் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்க. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ருபீஸ் வந்து எவ்வளோ இதுவாகுதுன்னா 1080 வரையும் வருது. ஓகே, அப்போ the marginal cost of the 11th யூனிட் எவ்வளோ வருதுன்னா 80 rupees வரும். நீங்களா 10th யூனிட் வரையும் உங்களுக்கு 1000 தான், ஆனால் 11th யூனிட்ல இருந்து நீங்க பார்க்க சொல்ல 18 வந்துடும். Marginal cost is the other words the variable cost for typically manufacturing company are following the elements of cost of variable or marginal cost: direct material, direct wages, direct expenses, variable overheads. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, இப்போ நான் ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, அந்த மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். And next one, sales minus variable cost equal contribution. Contribution equal fixed cost plus profit. Okay, இது marginal cost equation நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு PV ரேஷியோக்கான 3 ஃபார்முலாஸ் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. Contribution by sales into 100. Second one formula, sales minus variable cost divided by sales into 100. And third one வந்து changing in profit divided by changing in sales into 100. இந்த தேர்ட் ஒன் பிவி ரேஷியோ என்னன்னா 2 years ப்ராஃபிட் 2 years சேல்ஸ் உங்களுக்கு கொடுத்தா அப்பதான் இந்த பிவி ரேஷியோ ஃபார்முலாஸ் நீங்க அப்ளை பண்ணணும். அது மட்டும் நம்ம அது வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே நம்மளுக்கு வந்து சிங்கிள் ப்ராஃபிட் சிங்கிள் சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சிங்கிள் ப்ராஃபிட் சிங்கிள் சேல்ஸ் கொடுக்க சொல்ல நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா பிவி ரேஷியோஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 2 years ப்ராஃபிட் 2 years சேல்ஸ் கொடுக்க சொல்ல தான் இந்த பிவி ரேஷியோ சேஞ்சிங் இன் ப்ராஃபிட் சேஞ்சிங் இன் சேல்ஸ் பேஸ் பண்ணி பிவி ரேஷியோ கால்குலேஷன் நம்ம எடுக்கணும். Are you understand? Are you understand? Audio receivable? Okay. இப்போ இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு another ஃபார்முலாஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்.
நீங்க ஃபார்முலாஸ் நீங்க நோட் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் போட சொல்ல ஈஸியா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்ட அந்த பிபிடிலே உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லேயே பிபியோட ஃபார்முலா கொடுத்துருப்பேன். பீஸ் ஃபார்முலா, யூனிட் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா தான் இங்கே இருந்தாலும் இதில் ஆல்டர்னேட் ஃபார்முலாஸ் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எம்ஓஎஸ் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன், ஆக்சுவல் சேல்ஸ், பிஇபி சேல்ஸ். ஓகே, அதில் யூனிட் ஃபார்முலா கொடுத்துட மாட்டேன் எம்ஓஎஸ்ல, அதனால அந்த எம்ஓஎஸ்க்கானது யூனிட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குயிக்காக காப்பி பண்ணிக்கோங்க ஃபார்முலாஸ். உங்களுக்கு எம்ஓஎஸ் சரி, நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஃபிஃப்த் ஒன் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன், எம்ஓஎஸோட ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே ஃபிஃப்த் ஒன் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், அதுக்கிட்டையும் ஃபோர்த் ஒன் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெக்வயர்ட் சேல்ஸ் ஃபார் கிவன் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெக்வயர்ட் சேல்ஸ்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ சேல்ஸ் தேவை, ரெக்வயர்ட் சேல்ஸ் எனக்கு எவ்வளோ தேவைன்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க சொல்ல அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாஸும் ரெடி பண்ணணும். அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் சேல்ஸ் யூனிட் ஃபார்முலா, ரெக்வயர்ட் சேல்ஸ் ருபீஸ் ஃபார்முலா. எவ்வளோ ரெக்வயர்ட் ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டால டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூனிட் ஃபார்முலா. இதே ருபீஸ் ஃபார்முலானா சேம் ஃபார்முலா தான், பிவி ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 ப்ராஃபிட், கிவன் ப்ராஃபிட் நான் கொடுக்குறேன்னா அப்போ எனக்கு சேல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்கலாம். ரெக்வயர்ட் சேல்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு, அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ப்ராஃபிட் ஃப்ரம் கிவன் சேல்ஸ். இப்போ எனக்கு சேல்ஸ் வந்து ஒரு 1,50,000 சேல்ஸ் இருக்கு, அப்போ என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஃபார்முலாஸ். அப்போ அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன சொல்றாங்க, கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் கிவன் சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். இவ்வளோதான் ஃபார்முலாஸ். மார்ஜினல் காஸ்டிங் பொறுத்த வரையும் இந்த ஃபார்முலாஸ் வரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதுமானது. ஓகே, ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஆடியோ ரிசீவபிள், ஆடியோ ரிசீவபிள். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா ப்ராப்ளத்துக்கு போயிடலாம்.
ஓகே, illustration 3 பாருங்க. BEP. இப்போ the fixed expense of industrial amount of rupees 1,80,000, variable cost per unit 29, selling price per unit 44, calculate break even point. இப்போ உங்களுக்கு பெர் யூனிட்னு சொல்றதுனால யூனிட் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ருபீஸ்ன்னு சொல்ல ருபீஸ் வேல்யூ கொடுத்தனாலும் அதுக்கும் நீங்க ஃபார்முலாஸ் வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் பெர் யூனிட் வேல்யூ எதுவுமே கொடுக்காம வெறும் ருபீஸ் வேல்யூ பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருந்தா ருபீஸ் ஃபார்முலா வரையும் அப்ளை பண்ணா போதுமானது. இப்போ வேரியபிள் காஸ்ட் செல்லிங் பிரைஸும் யூனிட் பெர் யூனிட்டை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால அப்போ நீங்க ரெண்டுமே அப்ளை பண்ணணும். பிரேக் ஈவன் கண்டுபிடிக்க சொல்லும், ருபீஸும் அப்ளை பண்ணணும், பிரேக் ஈவன் ருபீஸும் கண்டுபிடிக்கணும், பிரேக் ஈவன் யூனிட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளத்துல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் அமௌண்ட் வந்து 1,80,000, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 29 சொல்லிட்டாங்க பர் யூனிட்ன்ட்டு, செல்லிங் பர் யூனிட் வந்து 44. எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்க ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு ப்ராப்ளம். ஆனால் அது வந்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பாருங்க. ஆன்சர் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பிஇபி கண்டுபிடிக்கணும்னா பிஇபிக்கான ஃபார்முலா என்ன பாருங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இதுதான் ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கங்க, ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் இப்போ பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் அவன் கொடுத்துட்டான் 1,80,000 ருபீஸு, வேரியபிள் வந்து 44ன்னு சொல்லிட்டான், சாரி 29 சொல்லிட்டான் பெர் யூனிட்னு, செல்லிங் 44ன்னு சொல்லிட்டான். பிரேக் ஈவன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுதான் கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ பிரேக் ஈவனுக்கான ஃபார்முலாஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ரெண்டு ஃபார்முலாஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யூனிட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு அப்ளை பண்ணுறீங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன ஃபார்முலானா, ருபீஸ் ஃபார்முலா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இந்த ரெண்டு ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் யூனிட் ஃபார்முலா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டான் 1,80,000, அதனால 1,80,000 டைரக்டா கொடுத்துடலாம். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தெரியாது, அப்போ மார்ஜினல் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கணும். ஓகே, மார்ஜினல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன கொடுத்துருப்பேன், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன். இப்போ இங்க யூனிட்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கறனால இப்போ யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். செல்லிங் பர் யூனிட் எவ்வளோனா 44. அப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டை கண்டுபிடிக்க போறீங்க. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஈக்குவல் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 44 சொல்லியிருக்காங்க, வேரியபிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 29 சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே லெஸ் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 15 பெர் யூனிட் இருந்தது கான்ட்ரிபியூஷன். ஓகே, அப்போ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கிடைச்சிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபார்முலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1,80,000 டிவைடட் பை 15 போட்டால் உங்களுக்கு 12,000 யூனிட்ஸ் வந்து பிஇபி யூனிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஃபார்முலா, ருபீஸ் ஃபார்முலா, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 1,80,000, பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ பிவி ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கலாம், மொத்தம் 3 ஃபார்முலா சொன்னேன். ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா வந்து 1 இயர் ப்ராஃபிட் 1 இயர் சேல்ஸாக இருந்தால் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். செகண்ட் தேர்ட் ஃபார்முலா வந்து 2 இயர் ப்ராஃபிட் 2 இயர் சேல்ஸ் இருந்தால் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இது 1 இயர் ப்ராஃபிட் 1 இயர் சேல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ அப்ளை பண்ண சொல்ல கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சோம், எவ்வளோ 15, சேல்ஸ் எவ்வளோ பெர் யூனிட்னா 44, மல்டிப்ளை 100 போட்டால் 35%. சரிங்களா? அப்போ 34% வந்து பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பிவி ரேஷியோ வேல்யூ அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 1,80,000 டிவைடட் பை அந்த பிவி ரேஷியோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. பிவி ரேஷியோ 34னா அந்த பர்சன்டேஜ் எடுத்துட்டா 0.34 நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா?
அப்போ அதெல்லாம் நீங்க டிவைட் பண்ணா உங்களுக்கு வேல்யூ வந்து கிடைச்சிரும். எவ்வளோனா then 5,28,000 rupees தேவைப்படும். ஓகே, அப்போ யூனிட்ஸ் எவ்வளோனா 12,000 யூனிட்ஸ். வேல்யூ எவ்வளோ வருதுன்னா பிரேக் இவன் வேல்யூ 5,28,000. ஒரு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இப்போ வேற ஒரு ஃபார்முலா, வேற ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளத்துல எல்லாமே நீங்க அப்ளை பண்ணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் வந்து எம்சிஏ கொஸ்டின் பேப்பர்ல 2010ல வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. அதனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் சொல்லி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வசந்த் லிமிடெட் பிரசன்ட் த ஃபாலோயிங் ரிசல்ட் ஃபார் த 1 year அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால்குலேட் பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் எம்ஓஎஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், நெட் ப்ராஃபிட் சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன். என்ன கால்குலேட் பண்ண சொல்லுங்க? பிவி ரேஷியோ, பிஇபி, எம்ஓஎஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்றீங்க. ஸ்டேட்மெண்ட் பார்க்க சொல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? அப்போ சேல்ஸ் வேல்யூ 2 lakhs, வேரியபிள் காஸ்ட் 1,20,000 லெஸ் பண்ணா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் 80,000 வரும். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் காஸ்ட் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோனா 50,000. அந்த 50,000 80,000 லெஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட். ஆன்சர் அவன் கொடுத்துட்டான், ப்ராஃபிட் 30,000 சொல்லிட்டான். இங்க ப்ராஃபிட் 30,000 வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆயிடுச்சு? டேலி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்தரா வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிட்டு போக சொல்லி ரொம்ப ஈஸியா வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா என்ன கேட்டிருக்குன்னா, பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. சார் இப்போ இதுல வந்து நாங்க யூனிட் ஃபார்முலா பண்ணணுமானா தேவையில்லை. ஏன்னா எல்லாமே ருபீஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். செல்லிங் பிரைஸ் பர் யூனிட், சேல்ஸ் பர் யூனிட்னு கொடுக்கல, காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்னு கொடுக்கல. அப்போ நீங்க ஒன்லி ஃபார் எதை அப்ளை பண்ணா போதும்னா ருபீஸ் ஃபார்முலாஸ் வரையும் அப்ளை பண்ணா போதும். பிஇபிக்கு ருபீஸ், எம்ஓஎஸ்க்கும் ருபீஸ். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100. இப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னா 80,000 கான்ட்ரிபியூஷன் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. கான்ட்ரிபியூஷன் 80,000 டிவைடட் பை 2 lakhs சேல்ஸ் மல்டிப்ளை 100 பண்ணா 40%. 40% நீங்க வந்து ரேஷியோ வந்து எடுத்துட்டா, அதாவது பர்சன்டேஜ் எடுத்துட்டா 0.40ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிவைட் பண்ண சொல்ல ஈஸியா இருக்கும். நீங்க வேல்யூ டிவைடட் பை 0.40ன்னு போட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அதனால இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா ஆர் 0.40ன்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிவி ரேஷியோ 0.40. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட், பிரேக் ஈவன் சேல். பிரேக் ஈவன் பாயிண்ட்னால ஒண்ணுதான், பிரேக் ஈவன் சேல்னால ஒண்ணுதான். இப்போ பிரேக் ஈவன் சேல் ஈக்குவல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி அவனே கொடுத்துட்டான் 50,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ 0.40ன்னு போடுங்க. போட்டா டிவைட் பண்ணா உங்களுக்கு ருபீஸ் 1,25,000 வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் எம்ஓஎஸ். எம்ஓஎஸ்க்கு 2 ஃபார்முலா அங்க நான் அப்பயே சொல்லியிருந்தேன், 2 ஃபார்முலா இருக்குன்ட்டு. 2 ஃபார்முலா கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எம்ஓஎஸ் ஈக்குவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல். சேல்ஸ் வந்து 2 lakhs, நீங்க பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிச்சிங்க 1,25,000 லெஸ் பண்ணா 75,000 வரும்.
அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டாலும் உங்களுக்கு 75,000 வரும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எனி டவுட்ஸ்? இஸ் ஒன் ப்ராப்ளம்? ஓகே. ஓகே, 10 மார்க்ஸ்ல கேட்கலாம். இந்த ப்ராப்ளம் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல. அதனால ஃபார்முலாஸ் இஸ் தரவு. And next one, இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ருபீஸும் இருக்கு, பர் யூனிட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதை நிறைய கேட்டிருக்கேன். அதனால இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எம்ஓஎஸ்ல இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, 2 years ப்ராஃபிட் 2 years சேல்ஸ். அதை டிஸ்கஸ் பண்ணிட்டுனா மார்ஜினல் காஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ஆடியோ ரிசீவபிள்? Okay, I read the problem. From the following information, calculate break-even point. Second one, number of units that must be sold to earn a profit of rupees 60,000 per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி number of units that must be sold for earning the net income of 10% on sales அப்படின்னு சொல்லிட்டாங்க. And sales price 20 per unit, variable cost 14 per unit, fixed cost rupeesல கொடுத்திருக்காங்க 79,200. சேல்ஸும் வேரியபிளும் நம்மளுக்கு எதுல கொடுத்திருக்காங்கன்னா பர் யூனிட் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துல பிரேக் ஈவன் கண்டுபிடிக்கிறதுல யூனிட்ஸும் கண்டுபிடிக்கணும், ருபீஸும் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் வந்து இங்க அப்ளை பண்றீங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வேணும். அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா சேல்ஸ் பர் யூனிட் வேல்யூ மைனஸ் வேரியபிள் காஸ்டோட பெர் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. சேல்ஸ் வந்து 20, வேரியபிள் 14, அப்போ 6 பர் யூனிட் வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. பிவி ரேஷியோ கையோட அப்ளை பண்ணிடுங்க. பிவி ரேஷியோன்னு சொல்ல கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டு 100, 6 divided by 20 into 100, 30% or 0.30. இப்போ நம்ம ரெண்டுமே இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா போகலாம். ஆனா பி அண்ட் சி வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம சோல்டு டு ஏர்ன் ஏ ப்ராஃபிட் 60,000 per yearன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்கம் ஆஃப் 10% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ முதல்ல பிரேக் ஈவன் யூனிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 79,200 டிவைட் பை 6 போட்டால் உங்களுக்கு 13,200 யூனிட்ஸ் தேவைப்படுது. ருபீஸ்க்கு வந்து நீங்க பார்க்க சொல்ல ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை பிவி ரேஷியோ 79,200 டிவைட் பை 0.30 கால்குலேட் பண்ணா உங்களுக்கு 2,64,000 வந்து பிரேக் ஈவன் ருபீஸ் வந்து தேவைப்படுது. இப்போ எனக்கு செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்வயர்ட் சேல்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ரெக்வயர்ட் சேல்ஸ் வந்து அதாவது ப்ராஃபிட் மேக் ஏ ப்ராஃபிட் வந்து 60,000 பெர் இயர்க்குனா என்னோட சேல்ஸ் ரெக்வயர்ட் சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ ரெக்வயர்ட் சேல்ஸ்க்கான ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபார்முலாவுடைய ருபீஸ் ஃபார்முலாவும் யூனிட் ஃபார்முலாவும் இங்க அப்ளை பண்ணணும். ரெக்வயர்ட் சேல்ஸ் ஈக்குவல் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் ரெக்வயர்ட் ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் நம்ம தெரியும் 79,200 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ரெக்வயர்ட் ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். 1 per இயர்க்கு வந்து 60,000 சொல்லியிருக்கான் ப்ராஃபிட். அப்போ 60 ஆட் பண்ணிக்கிறீங்க. பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.30. அதால டிவைட் பண்ணா 4,64,000 ரெக்வயர்ட் சேல்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ ரெக்வயர்ட் யூனிட்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்க்க சொல்ல செல்லிங் பர் யூனிட்டால டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். 4,64,000 டிவைட் பை செல்லிங் பிரைஸால டிவைட் பண்ணா 23,200 யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. இதே அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க.
ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் எனக்கு வந்து தேவைன்னு சொல்றேன். அப்போ number of units to be sold, okay, income of 10% on sale கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால அதை வந்து எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். அப்போ 20x, இப்போ 20x அப்படின்னு பார்க்க சொல்லும் 20x ஈக்குவல் ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளோங்க 20 தானே சொல்லியிருக்காங்க, அதனால 20x நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஈக்குவல் ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஓகே, அந்த ஈக்குவேஷன் மார்ஜினல் ஈக்குவேஷன் தான் இங்க அப்ளை பண்றோம். சேல்ஸ் வந்து 20x, ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 20x தான், சாரி 79,200, வேரியபிள் காஸ்ட் வந்து 14x, ப்ராஃபிட் வந்து 2x நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ இது வந்து கிராஸ் வந்து பண்ண சொல்லும் 20x மைனஸ் 16x பண்ண சொல்லும், நம்மளுக்கு 79.20 வருது, சாரி 72,000 இறக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்ல எக்ஸ் ஈக்குவல் 79,200 டிவைடட் பை 20 மைனஸ் 16 லெஸ் பண்ணா உங்களுக்கு 4. அப்போ 79,200ல டிவைட் பை 4 பண்ணா உங்களுக்கு 19,800 யூனிட்ஸ் தேவைப்படும். இப்போ வந்து சேல்ஸ் 19,800 இன்ட்டு செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் வந்து 20, அதால டிவைட் மல்டிப்ளை பண்ணா 3,96,000 வருது. லெஸ் வேரியபிள் காஸ்ட் 19,800 மல்டிப்ளை 14 கால்குலேட் பண்றீங்க. இதெல்லாமே வந்து கொஸ்டின்ல இருக்குது, 20யும் வந்து கொஸ்டின்ல இருக்கு, 14ம் வந்து வேரியபிள் காஸ்ட் கொஸ்டின்ல இருக்குது, அதுதான் இங்க கொண்டு வந்து காட்டுறோம். சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேரியபிள் காஸ்ட் வந்து 19,000, அதாவது யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, அந்த யூனிட்ஸ்ல இருந்து நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரூஃப் செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த 10% வருதா, சேல்ஸ் வந்து 10% நம்மளுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த ப்ரூஃப் வந்து ஒர்க் அவுட் பண்றோம். சரிங்களா, 10%க்கு சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்ல இன்கம், நெட் இன்கம் ஆஃப் 10% சேல்ஸ்க்கு நம்ம எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் வந்து பண்றோம். எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வைக்க சொல்ல நம்மளுக்கு 20x வந்து சேல்ஸ், ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், வேரியபிள் காஸ்ட் வந்து 14x கன்சிடர் பண்றோம், ப்ராஃபிட் 2x கன்சிடர் பண்றோம். இப்போ வந்து அது வந்து கிராஸ் இது கொண்டு வர சொல்லும், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண சொல்லும் 20x 14x பிளஸ் ஒரு 2x வந்து 16x மாறுது. அப்போ 20x மைனஸ் 16x 79,000 ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படியே இருக்கு. இப்போ எக்ஸ் வேல்யூ வரையும் தனியாக எடுக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் 19,200 டிவைட் பை 20x மைனஸ் 16x லெஸ் பண்ணா 4x, அதாவது டிவைட் பண்ணா 19,800 ஃபார் 10% ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கரெக்டா செல் 10% வருதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும், ப்ரூஃப் வந்து பார்க்க சொல்லும். இப்போ சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு யூனிட்ஸ்னா 20 பர் யூனிட், அப்போ 19,800 20 யூனிட்டால மல்டிப்ளை பண்ணா 3,96,000 லெஸ் வேரியபிள் காஸ்ட் 19,800 யூனிட்ஸ் மல்டிப்ளைட் பர் யூனிட் வந்து 14, அதால மல்டிப்ளை பண்ணா 2,77,200 ருபீஸ் வருது. அதை லெஸ் பண்ணா 1,18,800 ருபீஸ் கான்ட்ரிபியூஷன் வருது. நெக்ஸ்ட் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 79,200 நம்ம லெஸ் பண்ணா 39,600 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. இப்போ ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க சொல்லும் 39,000 ப்ராஃபிட் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 பார்த்தா உங்களுக்கு 10% கிராஸ் செக் வந்து நம்ம பண்றோம், கரெக்டா வந்து 10% கிடைச்சிச்சு. ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஓகே, வேணா இந்த ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் 10 வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 10 இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் டேலி ஆகுதுன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே இந்த ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன் 10க்கான கொஸ்டின்ஸ் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், ப்ராஃபிட், எம்ஓஎஸ், வால்யூம் ஏர்னிங் த ப்ராஃபிட் 6,000 கேட்டிருக்காங்க. கீழே வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், எம்ஓஎஸ் கண்டுபிடிங்க, ப்ராஃபிட் அதெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வாங்க பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கணும் டைம்.
Order eligible student. Find out பண்ணிட்டீங்களா? Okay. I will share the answer. Answer share பண்றேன். First வந்து statement கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. Contribution செக் பண்ணிக்கோங்க 50%. Required sales வந்து 21,000. ஓகே, இதுதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆன்சர். எத்தனை பேருக்கு ஆன்சர் டேலியா இருக்கு? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் வேற யாராவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா இந்த ஆன்சரை வச்சு நீங்கள் பார்த்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல நெக்ஸ்ட் ஒன் வந்து இருக்கிற மெத்தட் வந்து 2 years ப்ராஃபிட் 2 years சேல்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இஸ் த நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன் ப்ராப்ளம். இந்த மெத்தட்லையும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து 10 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் இது இந்த ப்ராப்ளம் வந்து 2 years ப்ராஃபிட் 2 years சேல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே ஒன்று தான், பிரேக் ஈவன் பாயிண்ட் இருந்தாலும் எல்லாம். ஆனால் பிவி ரேஷியோ வண்டி தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரே ஃபார்முலாஸ் தான் வரும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, த ஸ்கேல் டர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் டூரிங் த 2 years வேர் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு இயர்ஸ் சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. 2007 2008 வந்து அதுக்கான சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட், சேல்ஸ் ரெக்வயர்ட் ஏர்னிங் த ப்ராஃபிட் 40,000, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் மீன் சேல்ஸ் ருபீஸ் 1,20,000 கேட்டு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இப்போ பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பார்த்துடணும். ஏன்னா இங்க வந்து பிவி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா சேஞ்சிங் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்சிங் இன் ப்ராஃபிட். இப்போ சேஞ்சஸ் எப்படி பார்ப்பீங்கன்னா ப்ரீவியஸ் இயரும் கரண்ட் இயரும் கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். இது வேற எதுவும் இல்லை. பாருங்க, 2007 உடைய சேல்ஸ் எவ்வளோன்னா 1,40,000, 2008 உடைய சேல்ஸ் வந்து 1,60,000. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 20,000 வருது. அந்த 20,000 தான் நீங்க எடுத்துக்கணும் சேஞ்சஸ். ப்ராஃபிட் பாருங்க 15,000 20,000, அப்போ டிஃபரன்சஸ் எவ்வளோனா 5,000 rupees. இந்த சேஞ்சஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபார்முலா கிட்டே போகணும். அதான் இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப்பு சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு பிவி ரேஷியோட அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ சேல்ஸ் வந்து 1,60,000 1,40,000, டிஃபரன்ஸ் 20,000, ப்ராஃபிட் வந்து 20,000 15,000, டிஃபரன்ஸ் 5,000. இப்போ ஃபார்முலாவோட அப்ளை பண்றீங்க. 5,000 டிவைடட் பை 20,000 மல்டிப்ளை 100,
25% or 0.25%, 25 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் கொடுக்கல இந்த ப்ராப்ளத்துல. அப்போ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் இருந்தால் தான் உங்களால பிவி ரேஷியோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் நீங்க என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட், அதாவது கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஈக்குவேஷன் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ண போறோம். அப்போ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல, ஏன்னா இங்க 2 இயர்ஸ் ப்ராஃபிட்னால கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. அப்போ கான்ட்ரிபியூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. என்ன ஃபார்முலானா த சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒன் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வரீங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ஃபிக்ஸட் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கல. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறோம், அதாவது மார்ஜினல் காஸ்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறோம். மார்ஜினல் காஸ்டிங் ஈக்குவேஷன் பார்க்க சொல்லும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், மார்ஜினல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுக்கிறோம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எங்க இருக்குன்னு எடுக்கிறீங்க. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட், இதை லெஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த ஃபார்முலால கான்ட்ரிபியூஷன் தெரியாது. அப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு ஃபார்முலா ஓப்பன் பண்றோம் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. இப்போ சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷம் சேல்ஸ் இருக்கு, 2 வருஷம் ப்ராஃபிட் இருக்கு. அப்போ நம்மளுக்கு சேல்ஸ் இருக்கு, பிவி ரேஷியோ இருக்கு. அப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதுல இன்னொன்னு இம்பார்ட்டன்ஸ் நீங்க என்ன பார்க்கணும்னா, தென் இப்போ வந்து நம்மள வந்து 2 வருஷத்துக்கான ப்ராஃபிட், 2 வருஷத்துக்கான சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம எந்த இயர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அப்போ 2 இயர்ல ஏதாவது ஒரு இயர் நீங்க எடுத்தாவே போதும். அதை 2007 எடுத்தாலும் ஓகே, இல்லை 2008 எடுத்தாலும் ஓகே சேல்ஸ். அதே மாதிரி எந்த இயர் சேல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த இயர் ப்ராஃபிட் தான் எடுக்கணும். இப்போ 2007 சேல்ஸ் எடுத்தா 2007 ப்ராஃபிட் தான் எடுக்கணும். 2008 ப்ராஃபிட் எடுத்தா உங்களுக்கு டேலி ஆகாது, ஆன்சர் ராங். அதனால 2007 எடுத்தாலும் ஓகே, 2008 எடுத்தாலும் ஓகே. ஆனா எந்த இயர் சேல்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த இயர் ப்ராஃபிட் தான் நீங்க எடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த ப்ராப்ளத்துல என்ன எடுத்திருக்காங்கன்னா, யூசிங் 2007 சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 1 lakh சேல்ஸ் மல்டிப்ளை பிவி ரேஷியோ 25%. அதால நீங்க கால்குலேட் பண்ணா 35,000 வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட். 35,000 கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. 2007 ப்ராஃபிட் எவ்வளோனா 15,000. அப்போ 15,000 நீங்க அப்ளை பண்ணா 20,000. ஓகே சார், இப்போ 2007 கண்டுபிடிச்சா உங்களுக்கு 20,000 நீங்க ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்றீங்க. 2008க்கு நீங்க கண்டுபிடிச்சாலும் அதே தான் வருமா? எஸ், அதே தான் வரும் உங்களுக்கு. ஓகே, தி சேம் ஃபிக்ஸட் காஸ்ட் கேன் பி obtained using the 2008 ஆல்சோ. அதுதான் அங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் 2008 எடுக்கிறேன், எடுத்து கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20,000 தான் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஆனா மாத்தக்கூடாது. சேல்ஸ் 2007 சேல்ஸ் எடுத்து ப்ராஃபிட் 2008 வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, அந்த இயர் சேல்ஸ்னா அந்த இயரோடைய ப்ராஃபிட் தான் இங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. 20,000 ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை பிவி ரேஷியோ 0.25. 80,000 வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெக்வயர்ட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. 40,000 ப்ராஃபிட்னா எனக்கு சேல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. ரெக்வயர்ட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ரெக்வயர்ட் ப்ராஃபிட் 40,000னா ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 20,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ 0.25 டிவைட் பண்ணா 2,40,000 தேவைப்படுது சேல்ஸ். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 20,000 ஆல்ரெடி. ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. சேல்ஸ் 1,20,000 எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ கான்ட்ரிபியூஷன் மறுபடியும் சேஞ்சஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் சேஞ்சஸ், ஏன்னா சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களே, அதனால கான்ட்ரிபியூஷன் மாறும். அப்போ 1 lakh பேஸ் பண்ணி நீங்க கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. 1,20,000 சேல்ஸ்
25% கான்ட்ரிபியூஷன். அப்போ 30,000 வந்து கான்ட்ரிபியூஷன் வருது. மறுபடியும் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. ப்ராஃபிட் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போறீங்க. 30,000 மைனஸ் 20, 10,000 ருபீஸ் வந்து 1,20,000க்கு சேல்ஸுக்கு 10,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, சாட் பாக்ஸ்ல டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நோ டவுட்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல. டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல என்ன டவுட்னு போடுங்க. ஓகே, இஸ் திஸ் சம் வே ஆர் யூ ஹேவிங் புக்ஸ்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, இஸ் மாடல் காஸ்டிங் சாப்டர் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலா இந்த புக்ஸ் வந்து ஃபார் பிகாம் ஸ்டூடெண்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய புக்ஸ் இது. அதனால இந்த புக்ஸ்ல இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஃபார் இது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்க அட்வான்ஸா நீங்க இப்போ நான் கொடுக்குற புக்ஸ்ல இருக்கிறது அட்வான்ஸா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது. இதை நீங்க உங்களுடைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷனோடையும் உங்களுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தோடய நீங்க கம்பேர் பண்ண சொல்லும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இல்லை நான் இந்த புக்ஸ் இல்லாமல் வேற ஃபர்தரா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், எனக்கு வந்து வேற புக்ஸ் வந்து நான் மார்க்கெட்ல இருந்து வாங்கி பண்ணணும் அப்படின்னு இன்னும் நல்லா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தின்னு ஒரு புக்ஸ் இருக்கு. டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதுக்கு செப்பரேட் ஒரு புக் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு செப்பரேட் புக் இருக்கு. இந்த ரெண்டு புக்குமே நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க வாங்கக்கூடாதனால தான் நான் இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸா அந்த புக்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு எடுத்து நான் ஃபோட்டோஸா நான் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்க அப்படியே எடுத்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்கோட ரெண்டும் சேர்த்து நீங்க கம்பைன் பண்ணி படிச்சாவே போதுமானது உங்களுக்கு. எக்ஸாம் டைம்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், அலௌடு தான் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்றேன். இந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நான் வந்து மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டிவா வந்து ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு அப்படியே அந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்க வந்து உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கம்பல்சரி உங்களுடைய குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணுவேன்.
இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்ல தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு இந்த பிபிடியில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். அண்டு 5 years கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 2 more கொஸ்டின்ஸ் அண்டு அதில் எதெல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையே நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க, பார்த்தாவே போதுமானது. வால்யூம் 1ம் ப்ரிப்பேர் பண்ணணும், வால்யூம் 2வும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 80% இஸ் அ ப்ராப்ளம் ஓரியன்டட், 20% இஸ் அ தியரிட்டிக்கல் ஓரியன்டட். அப்படி இருக்க சொல்லும் 2 வால்யூம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 வால்யூம்ல இருந்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன், சாப்டர்ஸ் வந்து. அந்த 2 வால்யூம்ல இருந்து எந்தெந்த ப்ராப்ளம்ஸா இம்பார்ட்டன்ஸா கேட்பாங்களோ அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால 2 வால்யூமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு புக் ஒன்று பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புக் வந்து இப்போ பர்டிகுலர் ஃபார் இப்போ நீங்கள் என்ன சாப்டர்ஸ் பார்த்தீங்க, மார்ஜினல் காஸ்டிங், அந்த மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டிவாக தான் அது ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுவும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நான் அனுப்புகிறேன். இஸ் ஒன் ஆஃப் த ஹை ஸ்டாண்டர்ட் புக், ஹிமாலயா பப்ளிகேஷன். இந்த புக்கோட பிடிஎஃப் சாப்டர், அதாவது மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து கேட்கக்கூடிய இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் உங்களுடைய தியரிட்டிக்கல் கொஷின்ஸும் இதுலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சாப்டர்ஸ் வரை நீங்கள் படித்தாவே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம் இந்த சாப்டரில். மார்ஜினல் காஸ்டிங்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ப்ராப்ளம் ப்ளஸ் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க, ஃபார்மேட் எல்லாமே இருக்குது இதில். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இதில் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம், இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அப்ராக்சிமேட் காஸ்ட்னா என்ன, மார்ஜினல் காஸ்ட்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. இது கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில். இந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த புக், இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் ஐ வில் ஷேர் த எண்ட் ஆஃப் த செக்ஷன். அதாவது நாளைக்கு செக்ஷனில் உங்களுக்கு இதை வந்து நான் எல்லாமே மொத்த மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் நேற்று அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு குரூப்பில். இன்கேஸ் குரூப்பில் இல்லாதவங்க சேட் பாக்ஸில் அந்த குரூப் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் போட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதில் இருக்குது. எம்ஓஎஸ்னா என்ன, ஓகே, ஃபார் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல, வேணா இந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு டேலியாக தான் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். பண்ணலாமா? ஓகே, யூ ட்ரை ஃபார் திஸ் ப்ராப்ளம். இதில் இந்த செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ், அதை இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் நாளைக்கு வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு செக்ஷன் 6 to 7:30 வரையும் டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க.
நாளைக்கு வந்து ஃபர்தராக நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு செக்ஷன் கொஞ்சம் ஆன் டைம்க்கு உள்ள என்ட்ரி ஆகிடுங்க. ஏன்னா 1.5 hours தான் கிளாஸு. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் டைமாக இருக்கும். அது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஷோ ஆகக்கூடிய ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம லாஸ்டா அது வந்து ஆன்சரோட இது பண்ணிட்டு கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட், மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. ரிசீவ் ஆயிருக்கா? ஓகே. இந்த புக் வந்து உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். இந்த மெட்டீரியல் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிற மெட்டீரியல் வந்து நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். எம்சிஏ குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் குரூப் லிங்க் ஏதாவது வேணும்னா குரூப் வாட்ஸ்அப் இந்த மீட்டிங் சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, நான் இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் வந்து ஷோ பண்றேன். நீங்க ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பிவி ரேஷியோ 20%. ஓகேவா? எல்லாருக்குமே வந்திருக்க ஆன்சர்? ஓகே, next one, required sale. ஓகே, இதுதான் ஆன்சர். எத்தனை பேருக்கு டேலியா இருக்கு? ஆன்சர் டேலியா இருக்கு. ஓகே, குட். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், ஃபார் இன்னைக்கு செக்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நீங்க இப்போ இருக்கிற இந்த நோட்ஸ், இப்போ நான் அனுப்பிச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் உட்காந்து கோ த்ரூ பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம அடிஷ்னலாக அதுக்கானது நம்ம டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார் எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்துட்டோம். ஃபார் எல்லாருமே எக்ஸிட் த மீட்டிங், ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஓகே, எல்லாருமே வந்து மீட்டிங்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம்.